ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கார்த்திக் கிரியேஷன். நான் உங்கள் கார்த்திக். இப்போ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க. இப்போ இன்றைக்கி இந்த ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் இதில் நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். சரி, ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த சீக்ரெட் ப்ராம்ப்ட்டை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை அப்படியே பார்த்து கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இந்த ப்ராம்ப்ட்டு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனே ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு சென்ட் பண்ண உடனே டெக்ஸ்ட்டுக்கு ஜெனரேட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஜெனரேட் ஆகுது. ப்ரோ இது ஒர்க் ஆகலை ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ஒன்றுமே கிடையாது. அகெயின் நீங்கள் இன்னொரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு, இல்லை இன்னொரு தனியாக ஒரு இது ஓப்பன் பண்ணி அதில் அகெயின் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கூட மறுபடியும் வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், அது லோட் ஆகட்டும் இமேஜ். அகெயின் சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபோட்டோ எங்கிட்ட ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிது. 2 ரெஸ்பான்ஸ் வருது. அதில் ஒரு ரெஸ்பான்ஸில் வந்து ஃபோட்டோ வந்து ஜெனரேட் ஆகுது. ஜெனரேட் ஆகட்டும். ஸோ இதுவுமே உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் இன்னொரு இதுலேயும் மறுபடியும் இதே மாதிரி டெக்ஸ்ட் தான் வருது அப்படின்னா நீங்கள் இன்னொரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ கொஞ்சம் நேரம் லோட் ஆகட்டும். இதில் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, இது சும்மா சின்ன பிரச்சனை தான். என்னென்னா, ஃபோட்டோ ஜெனரேட் ஆகி வந்ததுக்கப்புறம் அது என்னைய மாதிரியே இல்லை ப்ரோ, அது வேறு யார் மாதிரியே இருக்குது. அந்த ப்ராப்ளம் நானுமே ஃபேஸ் பண்ணேன். அது சால்வ் பண்ணுறதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இன்னொரு கண்டென்ட் ஆச்சுல்ல. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். எதுக்கும் ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க, எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இது ஃபஸ்ட்டு வரட்டும். இதுலேயும் சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இது இமேஜ் எடிட்டிங் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் எல்லா இமேஜுக்கான ப்ராம்ப்ட்டும் கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத சொல்லுங்கள் அதையும் கமெண்ட்டில். என்னடா அது இவ்வளோ நேரம் சுற்றிட்டுருக்கு. சரி கைஸ், நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இது ரிசல்ட் வரட்டும், நம்ம அது வரையும் ஸ்டாப் பண்ணி வைப்போம். இமேஜ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா இது, மறுபடியும் ஆஃப் பண்ணி வைப்போம். ஒரு வழியாக இமேஜ் கிடச்சிருச்சு. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா லைட்டாக என்னை மாதிரி இருக்குது, ஆனால் என்னை மாதிரி இல்லை. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி என்னை மாதிரி அக்யூரேட்டாக சேஞ்ச் பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி இன்னொரு ரிசல்ட்டுமே எனக்கு வந்திருக்கு. அந்த ஃபோட்டோ வேணால் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அதுவுமே ஃபஸ்ட்டு என்னைய மாதிரியே இருக்காது. இங்கே பாருங்களேன், இது என்னைய மாதிரியே இருக்குது. இது என்னைய மாதிரியே இருக்குது. ஃபோட்டோவை சென்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஜெனரேட் பண்ண ரிசல்ட் இது. இந்த ஃபோட்டோவோட அதுக்குள்ள நேரம் ஆகுது. ஓகே, இதே ஃபோட்டோவை நம்ம எப்படி என் ஃபேஸ்க்கு சேஞ்ச் ஆகிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது என்னென்னா, இது இப்போதைக்கு ரிசல்ட் வராது போல், பிளாக்காகவே இருக்குது. சரி, அதை நான் வேணால் எடிட்டில் உங்களுக்கு போட்டு விட்றேன். சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் நாளைக்கு ஒரு அற்புதமான வீடியோவில் மீட் பண்ணலாம்.